ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் அங்கிரிபத்மமகரந்தகுலாமிருதம் தே நித்யம் பஜந்தி திவ்யசுரசித்தசங்காः ஞாத்வாமிருதம் ச கணேச ததஹம் பஜாமி ஸ்ரீவல்லபேஷ மம தேஹி கராவலம்பம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. முக்தா வித்ருமஹேமகுண்டலதரா சிம்ஹாதிரூடா சிவா ரக்தாம்போஜசமானகாந்திவதனா ஸ்ரீமத்கிரீடான்விதா முக்தா ஹேமவிசித்திரஹாரகடகைः பீதாம்பரா சங்கரி भक्ताभीष्टवरप्रदानचतुरा मां पातु हेमाम्बिका. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் 112வது நாமம் பவானி. பவன் அப்படின்னா வடிவத்தை குறிக்கும் சொல், அம்பாளின் உருவத்தை குறிக்கும் சொல். பவம் அப்படின்னா சம்சாரத்தை குறிக்கும், பிறவியை குறிக்கும் சொல். இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக பிராணனாக இருப்பவள் பவானி. அதாவது இந்த பிறவி, ஒவ்வொரு ஜீவர்களும் எடுக்கக்கூடிய அந்த பிறவிக்கு பிராணனாக இருந்து காப்பவள் அம்பாள், சுபிக்ஷத்தை தருபவள். ஓம் பவானியை நமஹ. அடுத்தது 113வது நாமம் பாவனா கம்யா. பாவனானா கற்பனை, கம்யானா அடையக்கூடியது. அதாவது அம்பாளை பாவனையினால் அடையப்படுபவள். அம்பாள் பாவனையினால் அடையப்படுபவள். பாவனை அப்படின்னா ஒரு உணர்வு, ஏதோ ஒன்று இருப்பதாக அல்லது ஒன்றோடு நாம் இருப்பதாக ஒரு உணர்வு. பக்தன் அம்பாளை நினைத்து கொண்டிருந்தால் அம்பாள் தன்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு உண்டாகும், ஒரு பாவனை உண்டாகும் அவனுக்கு. அம்பாள் இருக்கா, என்னை காப்பாத்துவா, எனக்கு செஞ்சு கொடுப்பா, எனக்கு உதவுவா அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஃபீலிங் அவனுக்கு உண்டாகும். அம்பாள் தான் செய்கிறா, அம்பாள் என்னோட இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும். இது எதனால வருது? அவளை நினைத்து கொண்டிருப்பதால் அந்த பக்தனுக்கு இந்த உணர்வு ஏற்படுகிறது. அப்படி அம்பாளை அவன் உணர்கிறான். அம்பாள் நம்மோடு இருக்கும் ஒரு பாவனை வந்து விடுகிறது. ஒருமுகப்படுத்திய தியானத்தால் அம்பாள் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அவளை நாம் அடைவது சாத்தியமாகும். இதை குறிக்கும் நாமமே பாவனா கம்யா. அம்பாள் நம்மோடு இருப்பது போன்ற ஒரு கற்பனை, ஒரு உணர்வு, ஒரு பாவனை வந்து கடைசியில் அவளை அடைய செய்பவள். பாவனா கம்யாயை நமஹ. 114வது நாமம் ஓம் பவாரண்ய குட்டாரிகா. பவம் அப்படின்னா பிறவி, வாழ்க்கை. ஆரண்யம் காடு, குட்டாரி கோடாலி, வெட்டும் கருவி. உலக துன்ப வாழ்க்கை என்கிற காட்டை தன் கோடாலியால் வெட்டுபவள் அம்பாள். மனிதர்கள் எது நல்லது, எது கெட்டது, எது வேண்டும், எது வேண்டாம், எது பாபம், எது புண்ணியம் என்பது தெரியாமல் சம்சாரம் என்கிற இருள் சூழ்ந்த காட்டில் இருக்கிறார்கள்.
ஆசை, பேராசை, பொறாமை, சுயநலம் எல்லாம் மரமாகி வளர்ந்து விட்ட நம் வாழ்க்கை ஒரு துன்பம் மிகுந்த காடு. கோடாலியை கொண்டு வெட்டி நீக்குவது போல பக்தர்களின் இந்த துன்பங்களை வெட்டி அகற்றி பவம் என்கிற பிறப்பு இறப்பை அவள் நீக்கி முக்தி தருகிறாள் என்பதே இந்த நாமத்தின் உள்கருத்து. அடுத்து 115வது நாமம் பத்ரப்பிரியா. நன்மை செய்வதில் விருப்பம் உள்ளவள், அனுகூலமானவள், ஜீவர்களுக்கு சௌபாகியங்களை தருபவள். பத்ரே நாராயணா சொல்லுவோம் இல்லையா, அதுபோல தன்னுடைய பக்தர்களுக்கு நன்மை செய்வதில் விருப்பம் உள்ளவள் பத்ரப்பிரியா. 116வது நாமா பத்ரமூர்த்தி. மூர்த்தினா வடிவம், மங்கள வடிவமானவள். மங்களானாம் ச மங்களம். காக்கும் தெய்வ வடிவமாக உள்ளவள் பத்ரமூர்த்தி. 117வது நாமம் பக்த சௌபாகியதாயினி. பக்தர்களுக்கு சகல சௌபாகியங்களை தரக்கூடியவள். கல்யாண குணங்கள் அனைத்தும் அம்பாளிடத்தில் இருக்கிறது. துஷ்டர்களை அழிக்கக்கூடியவள், சிஷ்டர்கள் எதை கேட்டாலும் தரக்கூடியவள். அதனால் பக்தர்களுக்கு பக்த சௌபாகியதாயினியாக இருக்கிறாள். கல்யாண குணங்களோடு அதன் நடுவில் இருக்கக்கூடியவள். அந்த கல்யாண குணங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியவள் என்பதை குறிப்பதுதான் பக்த சௌபாகியதாயினி என்கிற நாமம். அடுத்து 118வது நாமம் ஓம் பக்தி பிரியா. தெய்வத்தின் மீது கொள்ளும் அன்பே பக்தி எனப்படும். காரியார்த்தமில்லாத உண்மையான அன்போடு தன்னை தொழுபவர்களை அம்பாளுக்கு மிகவும் பிடிக்கும். எதையும் வேண்ட தோன்றாத நிலையில் தன் மீது பிரியம் கொள்ளும் பக்தர்கள் மீது, அவர்கள் பக்தியின் மீது பிரியம் அதிகம் உள்ளவள். சிவானந்த லஹரியில ஆதிசங்கரர் 81வது பாட்டுல சொல்லுவார், 61வது பாட்டுல சொல்லுவார், அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா சிதிருஹம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதி கயதா ததா பசுபதேஹே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி உபேத்ய திஷ்டதி சதா பக்தி இதி உச்யதே. என்ன அர்த்தம்னா, அழிஞ்சில் மரம்னு ஒரு மரம் உண்டு அந்த காலத்துல. அழிஞ்சில் மரத்தின் விதை அதுவாகவே மரத்திற்கு பக்கத்துல போயிடும். மரத்திலிருந்து பூத்து காய்த்து பழமாகி அது விழுந்து அதில் இருக்கும் விதைகள் மெல்ல மெல்ல நகர்ந்து தாய் மரத்திற்கு அடியில் வந்து விடுமாம். காந்த கல்லை இரும்பு ஊசி நாடி செல்லும். காந்தம் அப்படியே இருக்கும், இரும்பு ஊசி தான் நகர்ந்து 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 காந்தக்கல்ல போய் அடைஞ்சிடும். தன் நாயக்கனை பத்துவிருத்தையும், மரத்தை ஒரு கொடியும், சமுத்திரத்தை ஒரு நதியும் எப்படி ஒவ்வொன்றும் அதன் துணையை நாடி அடைகின்றதோ, அப்படி மனதின் நாட்டம் பரமசிவனுடைய திருவடிகளை அடைந்து எப்பொழுதும் நிலை பெற்றிருந்தால் அதுதான் பக்தி. இவ்வாறான பக்தியால் உணரப்படுபவள் அம்பாள் என்பதை குறிக்கும் நாமமே ஓம் பக்தி பிரியாய நமஹா. 119வது நாமம் ஓம் பக்தி கம்யா. கம்யானா உணரப்படுவது, பக்தியினால் உணரப்படுபவள்.
120 பக்தி வசியா, பக்திக்கு வசப்பட்டவள். வசியம்னா கவர்ந்து விடுவது. பூரண பக்தியால் அம்பாளை வசப்படுத்த முடியும். 121வது நாமம் பயாபகா. பய பிளஸ் ஆபக. ஆபகனா விலக்குபவள். பக்தர்களின் பயத்தை, அச்சத்தை போக்குபவள். பிரம்மஸ்வரூபமான அம்பாளை தெரிந்து கொண்டவர்கள் பயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் பயப்பட்டது எல்லாம் அடுத்தடுத்து நிகழும் ஜனன மரணத்தை பற்றிதான் பயந்தார்களே தவிர வேறு எந்த பயமும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆக அவள் அம்பாள் பயாபகாயை நமஹா, பயத்தை விலக்குபவள். 122வது நாமம் சாம்பவி. சாம்பவினா இளமை. சிவனுக்கு சம்போ என்று பெயர், அவருடைய பத்னிக்கு சாம்பவி. ஆக சாம்பவி என்பது 2 அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று இளமை, மகிமை, இனிமை, இவையெல்லாம் நிறைந்தவள் என்றும் சிவனின் பத்னி என்றும் பொருள் தருகிறது. ஓம் சாம்பவி. 123வது நாமம் ஓம் சாரதாராத்யா. சாரதா ஆராத்யா. சாரதா என்பது சரஸ்வதி, ஆராத்யா என்பது ஆராதிக்கப்படுபவள். 124 ஓம் சர்வாணி. எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவள் சர்வாணி. அடுத்தது 125வது நாமம் சர்மதாயினி. சர்ம அப்படின்னா சுகம் அல்லது மகிழ்ச்சி, தாயினினா அருள்பவள், பக்தர்களுக்கு சுகத்தை தருபவள் அம்பாள். 126வது நாமம் சாங்கரி. சாங்கரினா ஒரு அர்த்தம் சங்கரரின் பத்னி. அடுத்தது மங்களத்தை தருபவள். ஆக சாங்கரி மங்களத்தை தருபவள், சங்கரனின் பத்தினி என்ற இரு பொருள் படுகிறது. ஓம் சாங்கரியை நமஹாம். அடுத்தது 127வது நாமம் ஸ்ரீகரி. ஸ்ரீனா செல்வம், கரீனா தருபவள். பக்தர்களுக்கு செல்வத்தை, அருள் செல்வம், பொருள் செல்வம் இவற்றை தருபவள் ஸ்ரீகரியை. 128வது நாமா சாத்வி. சாத்வினா பதிவிரத்தை என்று பொருள். மேலும் சாத்வீக குணம் படைத்தவள் என்றும் பொருள்படும். அம்பாள் சர்வ வல்லமை பொருந்தியவளாக இருந்தாலும் பரம்பொருளான தன்னுடைய பர்த்தாவிற்கு அடங்கியவளாக இருப்பதற்கு அவளுக்கு விருப்பம். ஹிமவானுடைய மகளாக பிறந்து சிவனாருக்காக தவம் செய்தது, மயில் ரூபம் எடுத்து வந்து மயிலாப்பூரில் சிவலிங்க பூஜை செய்தது, காஞ்சிபுரத்தில் மண்ணால் லிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டது என்று ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம். பரமசிவன் வெளியில் எங்காவது போய்விட்டு சிந்தாமணி கிரகத்திற்குள் நுழையும் பொழுது வேகமாக ஓடிச் சென்று அவரை வரவேற்கிறாள் அம்பாள் என்று கூறுகிறார் ஆதிசங்கரர். இப்படி அம்பாள் சாத்வி குணத்தை உடையவள், பதிவிருத்த தன்மையை உடையவள். அதனாலே இந்த நாமம் ஓம் சாத்வியை நமஹா. 129வது நாமா சரஸ்சந்திர நிபானனா. சரஸ்சந்திர சரத்கால சந்திரனை போல், நிப சாயல் அதே மாதிரி அப்படிங்கிறோம் இல்லையா, சாயல். ஆனனா முகப்பொலிவு, முக அழகு. சரஸ்சந்திர நிபானனா இது அம்பாளின் முகத்தை வர்ணிக்கும் நாமா. சரத்கால பௌர்ணமி நிலவை ஒத்த அழகு முகம் கொண்டவள் தேவி.
சரத்காலம் என்பது மழைக்காலம் முடிஞ்சு பின்னாடி வரக்கூடிய காலம். அது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வரக்கூடிய அது சரத்காலம். அப்பொழுது வானம் ரொம்ப தெளிவாக மழை மேகம் ஏதும் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? இந்த காலத்தில் இரவில் உதிக்கும் பூரண நிலவும் பளிச்சென்று தெரியும். இதுவே சரச்சந்திர அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒத்த இந்த நிலைவை போன்ற முகப்பொலிவு உடையவள் அம்பாள் என்று அவள் முக காந்தியை கூறும் திருநாமம் சரச்சந்திர நிபானனா. அடுத்து 130வது நாமம் சாதோதரி. சாத ப்ளஸ் உதரம். சாதனா மெல்லிய, ஒட்டிய, உதரம்னா வயிறு. அம்பாள் உள்ளடங்கிய ஒட்டிய வயிறு உடையவள். 131வது நாமம் சாந்திமதி. சாந்திமதினா சாந்தம் உடையவள், சாந்தமாக இருப்பவள், அன்பான இயல்பு உடையவள், பக்தர்களிடம் கடுமை காட்டாதவள். 132வது நாமம் நிராதாரா. நிர் பிளஸ் ஆதாரம். ஆதாரம்ங்கிறது பிடிப்பு, சப்போர்ட். ஆதாரம் வேண்டாதவள். ஆதாரமே அம்பாளுக்கு தேவை இல்லை. அவளே அண்ட சராச்சரங்களுக்கும் ஆதாரம். அவளுக்கென்று தனியாக ஒரு ஆதாரம் தேவைப்படாதவள். நிராதாராயை நமக. அவள்தான் அனைவருக்கும் ஆதாரமானவள். அடுத்தது 133வது நாமம் நிரஞ்சனா. நீ பிளஸ் அஞ்சனா. அஞ்சனானா குறைவற்றவள், குற்றம் குறை இல்லாதவள், மாசற்றவள், பியூர், ஸ்பாட்லெஸ். அதனால அவளுக்கு நிரஞ்சனான்னு பேரு. அதை போன்று தன் பக்தர்களின் களங்கத்தை போக்கக்கூடியவள் நிரஞ்சனா.